எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத சிப்பி காளான் சீஸ் ஒயிட் கிரேவி இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துருவோமா? பாருங்க நட்புகளே, இந்த சூப்பரான இடியாப்பம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிரேவியோட வச்சு சாப்பிடுங்க. இது இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் என்ன வெஜிடபிள்னாலும் போட்டுக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸு, ஈவன் முருங்கைக்காய் கூட போட்டு வைக்கலாங்க. உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, க்ரீன் பீஸு இது எல்லாமே போட்டு வைக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி உங்கள் குடும்பத்துக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து வச்சுத்துங்க. திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஓகேங்க, இந்த சிப்பி காளான் ஒயிட் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி 4 ஸ்லைஸ் சீஸ் வேணுங்க, 1 டம்ளர் பால் வேணுங்க, ஒரு கட்டை பூண்டு உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க, ஒரு ரெட் சில்லி போட்டிருக்கேங்க, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கூட கல் உப்பு, கொஞ்சோண்டு கீ தேவைப்படுங்க. இவ்வளோ தாங்க இந்த ரெசிபி. குயிக்காக பண்ணிடலாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் தான் நான் நெய் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சோண்டு போதுங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு வதக்கிறதுக்கு மட்டும்தாங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. வெங்காயம் சும்மா 2 வதக்கிறோடனையும் நாம் கழுவிட்டு வெட்டி வச்சுக்கிற மஷ்ரூம் போட்டுக்கலாங்க. இந்த மஷ்ரூம் உங்களுக்கு அதுவே தண்ணி விடுங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் ரம்பாயில் போட்டுக்கலாம். இது எப்பயுமே சொல்லுவேன், ஆப்ஷனல் தான். என்னோட உணவில் எல்லாத்தையும் நான் போட்டுருவேன். வீட்டில் செடி இருக்குதுங்க, இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இது ஆடட் அரோமா கொடுக்குங்க, ப்ளஸ் ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சுங்க. பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு குக் ஆகிருக்குதுங்க. இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுக்கிற 1 டம்ளர் பாலை ஊற்றிடலாங்க. வெட்டி வச்சுக்கிற ஒரு தக்காளி இருக்குல்ல போட்டுக்கலாங்க. தக்காளி முதலே போட்டோம்னாக்கா அது ஸ்மாஷ் ஆகி கலரை வாட்டி விட்டுருங்க. வாட்டி நாங்கள் வாங்கின சிப்பி காளான் குட்டி குட்டிங்க, அதனால் நான் கட் பண்ணலை. பெரிய காளானாக இருந்தால் கொஞ்சம் 2ஆவோ 3ஆவோ வெட்டி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 4 சீஸ் ஸ்லைஸையும் போட்டுக்கலாங்க. சீஸ் போட்டு சமைக்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 சால்ட்டு போட்டால் போதுங்க. அப்புறம் சீஸ் போட்டு உப்பு பத்தலைனா வேணாம், ஏன்னா உப்பு இதில் இருக்குங்க சீஸில். உப்பு பத்தலைனா வேணால் திருப்பி லாஸ்ட்டில் வேணால் போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரேட் கசூரி மேத்தியும் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணா போட்டுக்கலாங்க. கசூரி மேத்தியுமே உங்களோட ஆப்ஷன் தான். காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில், அதனால கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஒயிட் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக கொலன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது இடியாப்பத்துக்கு, புலாவுக்கு, கீ ரைஸுக்கு, சாதாரண ஒயிட் ரைஸ் கூட நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இடியாப்பத்துக்கு இதை விட நல்ல காம்பினேஷன் எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கண்ணா டெம்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.